ஜாதி தாண்டி காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பாஜகவினுடைய அலுவலகத்துக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு அடைக்கலம் தரோம் அப்படின்னு இருகரம் நீட்டி வரவேற்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணாமலை திருந்திட்டாரா இல்ல அண்ணாமலை திராவிட இயக்க அரசியலை தழுவி அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் அண்ணாமலை போன்ற மரமண்டைகளுக்கு ஒருபோதும் வராது. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி அதன் மூலமாக பொது சமூகத்தில் ஒரு வெளிச்சத்தை தேடிக்கொள்கிறார். பாசிட்டிவோ நெகட்டிவோ. ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க, கல்யாண வீடுனா மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீடுனா பணமா இருக்கணும். அது மாதிரி என்ன வாழ்த்துறானோ தூத்துறானோ, என்னை பத்தி பேசுறான்ல அதுதான் அரசியல்னு நினைக்கக்கூடியவர். சங்கியா இருக்கிறது ரொம்ப எளிது. ஆனா திராவிட இயக்க சித்தாந்தத்தை, பெரியார் அண்ணா கோட்பாட்டை தாங்கி கொண்டு நிற்பதுன்றது கடினம். நிறைய படிக்கணும், நிறைய பேசணும், நிறைய அறிவுகளை தேடணும். இதெல்லாம் சங்கியா இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னா போதும், நீங்க சங்கி ஆயிடலாம். ஒவ்வொரு சாதியினுடைய கூறுகளை கூர்மைப்படுத்துகிற வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சி எல்லா பகுதிகளிலையும் செஞ்சிருக்காங்க. குறிப்பா தென் மாவட்டத்துல குறிவைத்து நாடார் சமூகத்தை அரசியல் வயப்படுத்தி ஒரு பணியை செய்யறது, குறிவைத்து முக்குளத்தோர் சமுதாயத்தை அரசியல் வயப்படுத்தி ஒரு பணியை செய்யறது. உங்க தலைமையே சாதி பார்த்து தான் ஒரு நியமனத்தை செய்யுது. இதுக்கு முன்பு நாடார் சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரணும்னு வச்சிருந்துச்சு. அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரணும்னு, இப்படி சமூக அடிப்படையில் தான் உங்க தலைமையே முடிவெடுக்குதே தவிர, அது இல்லாம வேற என்ன காரணத்தை வச்சு மாநில தலைவர்கள் தேர்வு நடக்குது? தகுதி அடிப்படையிலா, அனுபவத்தின் அடிப்படையிலா? அப்போ உங்க கட்சிக்குள்ள இருக்கிற கட்டமைப்பை முதல்ல மாற்ற முடியுமான்னு நீங்க பாருங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திருமிகு வல்லம் பஷீர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், அண்ணாமலை அவர்கள் நேத்து பேசியிருக்கிறாரு. என்னன்னா, ஜாதி தாண்டி காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பாஜகவினுடைய அலுவலகத்துக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு அடைக்கலம் தரோம் அப்படின்னு இருகரம் நீட்டி வரவேற்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணாமலைக்கு முதலில் இப்படி பேசுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள் என்கிற கேள்வி பாஜகவில் எழத் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்காக பாடுபடுகிற கட்சி என்று எப்போதும் சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்துக்கள் பாதிக்கப்படுகிற போது குரல் கொடுத்த இயக்கமாக பாஜக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் எப்போது இந்துக்கள் என்று ஒருங்கிணைப்பார்கள் என்று சொன்னால், எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ, எப்போதெல்லாம் கலவர சூழலை உருவாக்க வேண்டுமோ, அப்போதெல்லாம் இடைநிலை சாதிகளிடம் சென்று நாமெல்லாம் இந்துக்கள் என்று சொல்வார்கள். எப்போதெல்லாம் அதிகாரத்தை சுவைக்க வேண்டுமோ, எப்போதெல்லாம் அதிகாரத்தினுடைய அரியணையில் ஏற்ற வேண்டுமோ, அப்போதெல்லாம் அவர்கள் அந்த 2% இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி யாருக்காக இயங்குகிறதோ அந்த மக்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். யதார்த்தமான உண்மை என்ன என்று கேட்டால், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் இங்கே தூத்துக்குடி தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னை தேர்தல் களத்தில் ஓடி உழைக்க வேண்டும். ஆனால் நிர்மலா சீதாராமன்கள் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். அதே போன்றுதான் பல நேரங்களில் அரசியல் அவர்கள் பக்கமே உருண்டோடி கொண்டே இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியில் அதிகாரம் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மோடியை போய் பிரதமர் என்கிற முறையில் நேரடியாக சந்திப்பார் ஹெச் ராஜா. என்ன நிலை வந்தாலும், என்ன நிலையில் கட்சி அவர்களை வைத்திருந்தாலும் KT ராகவனால் அமித்ஷாவை அணுக முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதியில் இருக்கிற வேறு சிலருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையுமா என்று கேட்டால், கரு நாகராஜன் இப்போது கட்சியிலே முக்கிய பொறுப்பிலே இருக்கிறார். அவரால் போய் மோடியை சந்திக்க முடியுமா? சந்திக்கவே முடியாது. அமித்ஷாவிடத்திலே பேச முடியுமா? பேச முடியாது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை நிலை. ஏதோ ஒரு அரசியல் கணக்காக நாம் பேசுகிற செய்தி நல்ல ஊடகங்களில் வெளிச்சமாக வர வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை எப்போதுமே கருத்துக்களை சொல்வார். அண்ணாமலையினுடைய இயல்பு என்பது வேறு. ஆனால் அண்ணாமலை மைக்கு முன்னால் நின்று கொண்டு ஊடகங்களில் காட்சி அளிப்பது என்பது வேறு ஒரு முகத்தில் தான். அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா, அண்ணா 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 அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஊடகத்துக்கான முகம்தான். உள்ளூர அவர் அப்படி ஒரு அண்ணன் என்கிற மரியாதை கொண்டிருக்கிறாரா என்று கேட்டால் அது அல்ல அவருடைய முகம். அவருக்கு வேறு ஒரு முகம் இருக்கிறது. இப்போ இடையிலேயே பொது உடைமை இயக்கங்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார்கள். என்னன்னு சொன்னா, சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி கொள்ளலாம் எங்களுடைய அலுவலகங்களில் சொல்லி சொன்னாங்க இல்லையா? அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே திராவிட இயக்கங்களினுடைய அலுவலகங்கள், குறிப்பாக திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றன.
தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அலுவலகம் புதுக்கோட்டையிலேயே அன்னை KM ஷெரீப் பல சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்தவர் தான். அவர் பெரியாரினுடைய பெருந்தொண்டர். இப்படி நீங்க எல்லா அரசியல் கட்சிகளும் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தங்களுடைய அலுவலகங்களை, தங்களுடைய பங்களிப்பை பிரதானமாக செலுத்திய இயக்கங்கள். அந்த வகையில் பொது உடைமை இயக்கம் இப்போது அந்த கருத்தை வெளிப்படுத்தினார்கள். இதற்கு ஒரு நேர்மறை கருத்தை தெரிவிப்பதை போல லைம் லைட்டுக்கு வர்றதுக்காக ஒரு கருத்தை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை நீங்க எடுத்து பார்க்கணும். இப்போ அன்னை குளத்தூர் மணி தலைமையில எத்தனை சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருக்கு, அன்னை குளத்தூர் மணியினுடைய அலுவலகத்துல எத்தனை சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்தது. இப்ப நான் கூட சொன்னேன்ல, அன்னை KM ஷெரீஃபினுடைய அலுவலகத்துல நடந்த திருமணத்தை, அதே மாதிரி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் எத்தனை திருமணங்களை தலைமையேற்று நடத்தினாரு, பெரியார் திடல்ல ஆசிரியர் கி வீரமணி எத்தனை திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா பல திருமணங்கள் அந்த பட்டியலில் இடம்பெறும். பாரதிய ஜனதா கட்சி இப்படி சொல்லுதல்ல ஒரு கருத்து. அண்ணாமலை எங்காவது ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தி இருப்பதாக ஒரு செய்தியை நீங்க பார்த்திருக்கீங்களா? அண்ணாமலை துணைத் தலைவராக கொஞ்ச நாள் இருந்தாரு, தலைவராக கொஞ்ச நாள் இருந்தாரு. இந்த 2 காலகட்டத்திலும் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர், பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் என்கிற நிலையிலிருந்து அவர் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வச்சிருக்காரான்னு கேட்டா இல்ல. அதே மாதிரி கமலாலயம் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில இருக்கு இல்லையா, அங்க எப்போதாவது ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா எந்த காலகட்டத்திலும் சாதி மறுப்பு திருமணம் அங்க நடக்கல. அப்போ இந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டா வெறுமனே ஊடகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பேசப்பட்ட கருத்து தானே தவிர அதை தாண்டி கொள்கை கோட்பாடு, அண்ணாமலை திருந்திட்டாரா, இல்ல அண்ணாமலை திராவிட இயக்க அரசியலை தழுவி அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரா, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் அண்ணாமலை போன்ற மரமண்டைகளுக்கு ஒருபோதும் வராது. நீங்க சங்கியா இருக்கிறது ரொம்ப எளிது. ஆனா திராவிட இயக்க சித்தாந்தத்தை, பெரியார் அண்ணா கோட்பாட்டை தாங்கி கொண்டு நிற்பதுன்றது கடினம். நிறைய படிக்கணும், நிறைய பேசணும், நிறைய அறிவுகளை தேடணும். இதெல்லாம் சங்கியா இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னா போதும், நீங்க சங்கி ஆயிடலாம். ஆனா பெரியாரிஸ்டா திராவிட இயக்க அரசியலை உள்வாங்கிறது, திராவிட இயக்கத்தை தழுவி நிற்பதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய சுமை. எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவைப்படுது வாசிப்புக்காகவே, அப்சர்வேஷனுக்காகவே. ஊடகங்களில் பேசுவதற்கு 4 மணி நேரம் தேவைப்படுது. சராசரியா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆஃப்லைன்ல. நான் நேரடி களத்தில் நிற்கிற அரசியல்வாதி அல்ல. அப்போ ஊடகத்தில் பேசுவதற்கு எனக்கே சராசரியா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தேவைப்படுதுன்னா களத்தில் நிற்கக்கூடிய தலைவர்களுக்கு, தலகர்த்தர்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால அண்ணாமலை போன்ற பார்ட் டைம் அரசியல் செய்யக்கூடியவர்களால் ஒருபோதும் அத்தகைய சித்தாந்தத்தை தாங்கவும் முடியாது, அத்தகைய சித்தாந்தத்தை தழுவிய அரசியலை செய்யவும் முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது ஒரு லைம் லைட்ல மீடியால காட்டுறதுக்காக பேசிட்டு போயிட்டார். அதை ஒரு பெரிய செய்தியாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல அதை மட்டும் சொல்லியிருந்தோம்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்து மதத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஜாதி பிரச்சனை தான், இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனி சட்டத்தை அரசு கொண்டு வரணும் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாருங்கிறப்ப, அப்போ இது ஒரு டிஃப்ரெண்டா தானே பார்க்க தோணுது. அண்ணாமலை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தானே பார்க்க தோணுது. இல்ல, அதாவது ஆணவ கொலைகளுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை நிறைவேற்றணும்னு புதிய கருத்து அண்ணாமலை சொல்லிட்டாரா? இல்ல, பல ஆண்டுகளாக பல கட்சிகள் விடுத்து வருகிற கோரிக்கை தான். ஏறக்குறைய ஒவ்வொரு முறையும் ஆணவ படுகொலைகள் நிகழ்கிற போதும் சட்ட வல்லுநர்கள் இதைத்தான் சொல்றாங்க, கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் இதற்காக அப்படின்றது. தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே இப்ப கொஞ்சம் கன்சர்ன் ஆயிருக்கிறாங்க அந்த விஷயத்துல, அது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். அப்ப அண்ணாமலை ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு கருத்து தான் அந்த கருத்து. அண்ணாமலை புதிதாக பேசிய கருத்து இல்லை. ஏதோ அண்ணாமலையால் கருத்துருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிற, அண்ணாமலை இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிப்பதற்காக சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது 6 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணன் திருமா சொன்னாரு. நாங்களே சமூக நீதிக்கான கூட்டமைப்புன்னு நடத்தி மெரினாவுல ஒரு அறப்போராட்டத்தை நடத்தினோம். அந்த நேரத்துல இளவரசன் படுகொலை நடந்தது தருமபுரி நாயக்கன் கொட்டாய் கிராமத்துல. அப்பவே இந்த கோரிக்கையை வச்சோம். என்னன்னா, சட்ட ரீதியாக கடுமையான தண்டனைகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைய முன் வச்சுதான் போராட்டத்தை அன்றைக்கு வடிவமைச்சு மெரினா கடற்கரையில நடத்தணும்னு வச்சுக்கேன். அப்போ இது பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இருக்கக்கூடிய கோரிக்கை.
சாதிதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் வந்து சாதி அடையாளங்களை துறக்க கூடாது? அண்ணாமலை அந்த ஒரு முயற்சி எடுக்கலாம்ல, தன்னுடைய கட்சிக்குள்ள, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள அப்படி ஒரு முயற்சி எடுக்கலாம்ல. சாதி அடையாளங்களை நீங்க துறந்துருங்க, சாதியாக இங்க யாரும் வெளிப்படாதீங்க, எல்லாரும் இந்துக்களாகவே நாம வந்து வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டா பாரதிய ஜனதா கட்சி அடியோடு நாசமா போயிடும். பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லாம போயிடும். இந்த குரலை இன்னும் வலிமையாக ஒழிப்பதற்கு அண்ணாமலை தயாரா இருக்கிறாரா அப்படின்னு நம்ம அண்ணாமலையை நோக்கி கேட்கணும். எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த அரசியல்ன்றது இருக்குல்ல, அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு சாதியினுடைய கூறுகளை கூர்மைப்படுத்துகிற வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சி எல்லா பகுதிகளிலையும் செஞ்சிருக்காங்க. குறிப்பா தென் மாவட்டத்துல குறிவைத்து நாடார் சமூகத்தை அரசியல் வயப்படுத்தி ஒரு பணியை செய்யறது, குறிவைத்து முக்குளத்தோர் சமுதாயத்தை அரசியல் வயப்படுத்தி ஒரு பணியை செய்யறது. அதுல நான் கூட ரொம்ப அரசியல் பண்பாட்டோடு சொல்லிட்டேன், அரசியல் வயப்படுத்தி அப்படின்னு சொல்லி. அரசியல் வயப்படுத்துறதுன்றது ஒரு பெரிய பணி, அதான் அவங்க செய்யல. அது வழக்கமா நான் பேசுறதுனால அதை சொல்றேன், அரசியல் வயப்படுத்துறது. மாறாக அவர்களுக்கு வேறு ஒரு அரசியல் பார்வையை உண்டாக்குறது. நீங்க வந்து இப்படி பண்ணுங்க, உங்க பகுதிக்குள்ள நீங்க ஒரு டான் ஆயிடலாம், நீங்க உங்க பகுதிக்குள்ள ஒரு பெரிய பொறுப்பு வகிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பார்வையை துணியை உருவாக்குறதுன்றது இருக்குல்ல, அந்த வேலைகளை செய்து அந்த சாதிய கூறுகளை கூர்மைப்படுத்தி தான் இவங்க வந்து பாஜக என்கிற கட்டமைப்பையே தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு நிலைநிறுத்திக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. உங்களுக்கு நல்ல மோடியினுடைய உரை ஒன்று நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து நரேந்திரர், நீங்க வந்து தேவேந்திரர்னு பேசினார் ஒரு மாநாடு. அந்த அந்த பேச்சுக்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதிய தன்மையப்படுத்திக்கிறதுக்காக அந்த சாதியினுடைய கூறுகளை கூர்மைப்படுத்துறது. நீங்க சாதியினுடைய கூறுகளை மட்டுப்படுத்தணுமா கூர்மைப்படுத்தணுமான்னு கேட்டா, சாதியினுடைய கூறுகளை மட்டுப்படுத்ததான் வேண்டும். இங்க யாருமே விரும்பி எந்த சாதியில் பிறப்பது என்பதை தேர்வு செய்யறது இல்லை, அது இயற்கையாகவே அமைந்து விடுகிற ஒன்று. ஆனா நீங்க சாதியாக வளர்ந்து நிற்கிறது இருக்குல்ல, அது ஒரு சமுதாயத்துக்கு பெரும் கேடுதான். மதமாக வளர்ந்து நிற்க, நான் என்ன மதத்துக்கு பிறக்க போறேன், என்னுடைய தாய் தந்தையர் எந்த மதத்துல இருப்பாங்க, எந்த தாய் தந்தையருக்கு தான் நான் பிறக்கணுமா, இதெல்லாம் நான் முடிவெடுக்க முடியாது. அது என்னுடைய கையில இல்லை. ஏதோ ஒரு மதத்தை, ஏதோ ஒரு சாதியை தழுவி இருக்கக்கூடிய பெற்றோருக்கு நான் பிள்ளையா பிறந்துடுறேன். ஆனா அந்த கூறுகளை தாங்கி கொண்டே நான் நிற்கிறேனா, அந்த கூறுகளோட இருக்கிறேனா, அதை கூர்மைப்படுத்துகிற வேலையை நான் சார்ந்து இருக்கிற இயக்கம் செஞ்சுச்சுன்னா அது சமுதாயத்துக்கு பெருங்கேடுன்னு பொருள். அப்படிப்பட்ட பெருங்கேடு செய்யக்கூடிய வேலையைத்தான் பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் செஞ்சிருக்கு. அப்ப அண்ணாமலையினுடைய குரல் எப்படிப்பட்ட குரலாக இருக்கு அப்படின்னா, ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முரண்பட்ட குரல், அப்ப உண்மையிலேயே கொள்கை வழி பயணமாக இருந்தா. ஆனா அண்ணாமலைக்கு அப்படி ஒரு பார்வை இருப்பதாக நான் எந்த இடத்துலையும் நம்பல. இது அண்ணாமலை பேசிய கருத்து என்பது முழுக்க முழுக்க ஊடக வெளிச்சத்துக்காக பேசிய கருத்துன்றதுல நான் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஏன்னா நாளை மறுநாள் இன்னும் சொற்பமான காலத்துல, அதிகபட்சமாக ஒரு 10 நாட்களுக்குள்ளாக இந்த கருத்திலிருந்து அண்ணாமலை முரண்படுவார். நீங்க அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே இது குறித்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்டாங்கன்னா, இப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்த பணியை செய்யுமான்னு கேட்டாங்கன்னா நிச்சயமாக முரண்பட்டு போவார் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். சார், இன்னொரு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்லயே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. பள்ளி மாணவர்கள் வந்து அதாவது கொலையில ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க மைனரா கருதப்படக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்லிட்டு, சாதி கயிறுகள், சாதி குறியீடா வைக்கக்கூடிய கயிறுகள், இதையெல்லாம் கட்டக்கூடாது, இதெல்லாம் கட்ட வர்றதுனாலதான் ஜாதி பாதுகாக்கப்படுதுன்னு பேசியிருக்கிறாரு. நமக்கு என்னன்னா, ஏற்கனவே இதை நம்ம தமிழக அரசு தடை செய்யணும்னு சொன்னப்ப எச் ராஜா போன்றவர்கள்லாம் வெகுண்டெழுந்து சாமி விஷயத்துல தலையிடுறாங்க அப்படின்லாம் கேட்டாரு. இப்ப அதுக்கு எதிராவே அண்ணாமலை பேசியிருக்காருன்றப்ப அதை எப்படி பாக்குறது சார்? அப்ப அண்ணாமலை வந்து இது குறித்த பரந்துபட்ட புரிதலோடு செயல்படணும்ன்ற கருத்தோடு அவர் பேசுறாருன்னு வெளியில ஒரு பார்வை படிஞ்சிரும்ல. அப்ப இவர் ஒரு முற்போக்குவாதி அண்ணாமலைன்ற பார்வை இருக்கும்ல, அது உண்மைன்னு அண்ணாமலை நிரூபிக்கணும்னா இப்படி கருத்தை பேசிட்டு அண்ணாமலை போகக்கூடாது. தன் கட்சிக்குள் அந்த கருத்தை உருவாக்கணும். கருத்துருவாக்கம் செய்யறது இருக்குல்ல, தான் கட்சிக்குள்ள அதை செய்யணும். அவரு இப்ப பெரியார் வெறுமனே பேசிட்டு போயிடல, பெரியார் தன் கட்சிக்குள்ள அந்த தாக்கத்தை உண்டாக்கினார், அதன் பொருட்டு அந்த கட்டமைப்பை பலப்படுத்தினார். அண்ணா ஒரு கருத்தியலை உருவாக்கிட்டு அந்த கருத்தியலை தான் மட்டும் பின்பற்றிட்டு போகல, லட்ச தம்பிமார்களை அந்த கருத்தியல் பக்கம் ஈர்த்தார். இப்படித்தான் தலைவர்கள் வந்து கொள்கைகளை, கோட்பாடுகளை சொல்லி தந்திருக்கிறார்கள், கருத்தியலை உருவாக்கி இருக்கிறார்கள்.
இப்ப அண்ணாமலை சார்ந்து இருக்கிற இயக்கம் அண்ணாமலையினுடைய இயக்கம் இல்ல. முதல்ல நீங்க நல்லா ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை இடைக்கால பயணிதான். புறப்பட்ட ட்ரெயின்ல பாதி தூரத்துல ஏறினாரு, அடுத்த ஸ்டாப்பிங் வந்தோடனே இறக்கி விட்டுட்டாங்க. இப்ப இறங்கி நிக்கிறாரு. அந்த ட்ரெயின் டிராவல்ல வந்தவர்ன்ற அடையாளம் தானே தவிர அந்த ட்ரெயினுக்கு சொந்தக்காரர் கிடையாது. அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணப்ப வண்டியில ஏறினவர் கிடையாது. அவர் உண்மையிலேயே RSS சித்தாந்தத்துடையவரும் கிடையாது. அவருக்கும் RSSக்கும் தொடர்பே கிடையாது. அவர் என்ன அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு RSS வகுப்புகள்ல சாகா கிளாஸஸ்ல போய் பங்கேற்றவரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சித்தாந்தம்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு தற்குறி, அவர் ஒரு அறிவிலி, அப்படிதான் சொல்லணும். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் இடைக்காலத்துல ஏதோ ஒரு BL சந்தோஷ் மாதிரியான ஆட்கள் அவரை பழைய அதிகாரியா இருக்கும்போது பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் கொண்டு இந்த இடத்துல நிறுத்தினாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வெறும் ஊடகத்துல பேசிட்டு போறது யாருக்கு சொல்ற செய்தி? தமிழ்நாட்டுக்கு சொல்ற செய்தி தான். தமிழ்நாடு ஏற்கனவே அந்த களத்துல முந்தி நிற்குது. நீங்க பேசுறீங்கல்ல இப்போ ஒரு கருத்து, இந்த கருத்துல தமிழ்நாடு முந்தி நிற்குது. அப்ப நீங்க யாரை எஜுகேட் பண்ணணும்? யாருகிட்ட பேசணும்? KT ராகவன் கிட்ட பேசுங்க, H ராஜா கிட்ட பேசுங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் கிட்ட தான் நீங்க இந்த கருத்தை சொல்லணும். உங்க கட்சியினுடைய தலைமைய தென் மாவட்டத்தை குறிவைத்து, கொங்கு மண்டலத்தை குறிவைத்து, கொங்கு வேளா சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரணும்னு ஒரு அரசியலை பண்ணிட்டு அது பலமாயிடுச்சுன்னு நம்பிக்கிட்டு இப்ப தென் மாவட்டத்தை மையப்படுத்தி முக்குளத்தூர் சமூகத்துல ஒருத்தர் வரணும்னு தலைவரா போட்டிருக்கிற தலைமை உங்களுடைய தலைமை. அப்ப உங்க தலைமையே சாதி பார்த்துதான் ஒரு நியமனத்தை செய்யுது. இதுக்கு முன்பு நாடார் சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரணும்னு வச்சிருந்துச்சு. அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரணும்னு, இப்படி சமூக அடிப்படையில் தான் உங்க தலைமையே முடிவெடுக்குதே தவிர அது இல்லாம வேற என்ன காரணத்தை வச்சு மாநில தலைவர்கள் தேர்வு நடக்குது? தகுதி அடிப்படையிலா? அனுபவத்தின் அடிப்படையிலா? அப்போ உங்க கட்சிக்குள்ள இருக்கிற கட்டமைப்பை முதல்ல மாற்ற முடியுமான்னு நீங்க பாருங்க. உங்க கட்சியை நீங்க சொல்ற கருத்தை ஏற்க வைக்க முடியுமான்னு பாருங்க. நீங்க நாளைக்கு மைக்க நீட்டுங்க, நயினார் நாகேந்திரன் நீட்டுங்க மைக்க. அண்ணாமலை சொன்ன கருத்து உங்களுக்கு ஏற்புடைய கருத்தா, உங்க கட்சியினுடைய கருத்தான்னு கேளுங்க. அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அடுத்து அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு பெரிய புரட்சிக்கு வித்திடுகிறவர் தான்னு நாம ஒத்துக்கலாம். அண்ணாமலை சொல்லியிருக்கிற கருத்தை ஏத்துக்கிறாருங்க அப்படின்னு ஒத்துக்கலாம். அதை பூசி மொழிகி வேறு விதமா நயினார் நாகேந்திரன் பேசினாருன்னா அண்ணாமலை பேசியது ஊடக வெளிச்சத்துக்காகத்தான் அம்பலப்பட்டு போகும். 100 விழுக்காடு அண்ணாமலை பேசியது ஊடக வெளிச்சத்துக்காகவும், ஒரு புதிய கருத்தை பேசுவதன் மூலமாக. அவர் எப்பவுமே சர்ச்சைகளின் நாயகன், நீங்க அதை மறந்துடக்கூடாது. மாநில தலைவராக இருந்த போதே அவர் சர்ச்சைகளின் நாயகன் தான். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி அதன் மூலமாக பொது சமூகத்தில் ஒரு வெளிச்சத்தை தேடிக்கொள்கிறார். பாசிட்டிவோ நெகட்டிவோ. ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க, கல்யாண வீடுனா மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீடுனா புணமா இருக்கணும். அது மாதிரி என்ன வாழ்த்துறானோ தூத்துறானோ, என்னை பத்தி பேசுறான்ல அதுதான் அரசியல்னு நினைக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் பேசிவிட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.